ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ராகா கலெக்ஷன்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் பிரியாணி பார்க்க போறோம். எனக்கு ஆர்டர் வந்திருக்கு, சிக்கன் பிரியாணி ஆர்டர் வந்திருக்கு, 3 பேர்த்துக்கு வந்திருக்கு. ஸோ அதோட எங்கள் வீட்டில் ஹஸ்பண்டுக்கும் பாப்பாவுக்கும் சேர்த்து தான் செய்கிறேன். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அவங்க கொஞ்சம் ஸ்பைசி கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் எப்பவும் போல் மசாலா எதுவும் அரைச்சி போடலை. எப்போவும் நான் தனியாக பிரியாணிக்கு மசாலா அரைச்சி போடுவேன். அதை நான் போடலை. அது நெக்ஸ்ட் டைம் நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த தடவை ஒரு சிம்பிளான பிரியாணி செஞ்சு காமிச்சிருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, வாங்க பார்க்கலாம். நான் தனியாக சில்லி சிக்கன் ரெசிபியும் தனி வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். புதினா தழை, மல்லித்தழை, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது பேஸ்ட்டுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிரியாணி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம் சைட் பை சைட். நான் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே சீரக சம்பா ரைஸை வந்து நல்லா 2 தடவை 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன். சிக்கனையும் வாஷ் பண்ணிவிட்டு உப்பு, கல்லுப்பு, மஞ்சள் தூள் போட்டு ஊற வச்சுட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஆயில் ஊற்றிட்டு இப்போ கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, பிரியாணிக்கு தேவையான எல்லா கரம் மசாலா அந்த இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பட்டை சின்ன துண்டு, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கல்பாசி, பிரியாணியில் கொஞ்சம் சோம்பு போடுறேன். நீங்கள் வந்து பிரியாணி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ரோஜா மொக்கு அந்த இதெல்லாம் இருந்ததுன்னா அது கூட போடுங்க. ஸ்டார் அனாச்சி நான் இருக்கிறது இங்கே இருக்குது இல்லைங்களா, இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரியாணி இலை, சோம்பு இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எது எது இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நார்மலாக கரம் மசாலா பவுட்ரு நானே அரைச்சி போடுவேன். ஃப்ளேவர் நானே வறுத்து அரைச்சி அதை வந்து தாளிக்கும் போது போடுவேன். நான் இப்போ அது போடலை, ஜஸ்ட்டு இது மட்டும் போடுறேன். அதுக்கப்புறம் அது பொரிஞ்சோடனே ஆனியன், ஒரு பெரிய ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் 1 மட்டும்தான் போட்டிருக்கேன். ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ணுன்னு ஆர்டர் கேட்கும்போது சொன்னாங்க, கொஞ்சம் குழந்தைங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. பெரியவங்களுக்கு எப்போவுமே அவங்க காரமாக கேட்பாங்க, குழந்தைங்களுக்குன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக அப்படிங்கிறனால நான் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். இப்போது 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி சின்னதாக இருந்தனால நான் 2 தக்காளியாக எடுத்திருக்கேன். வெங்காயம், தக்காளி, அந்த பச்சை மிளகாய் எல்லாமே வந்து எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். ஸோ ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிம்லேயே வச்சு வதக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, சிம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் நான் அந்த புதினா, மல்லித்தழை, பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் ஸ்டார்டிங்கில் காமிச்சேன்ல புதினா, மல்லித்தழை இந்த பேஸ்ட்டை போட்டோம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு, அதனால் இது போட்டுக்கோங்க. அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் பிரியாணிக்கு ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு போட்டோன்னே சீக்கிரம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தக்காளியை வந்து நல்லா இடித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் தக்காளி நல்லா வணங்கி மசாலாவில் ஆட் ஆகும். இப்போது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா தூள்லாம் போட்டுடலாம். மசாலா தூள் நான் அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு, நான் சொல்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனு, மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி உப்பு தண்ணியில் ஊற வச்சுருந்தோம்ல அந்த சிக்கனை போட்டுக்கலாம். நான் 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டேன். அது போக ஊற வச்சு திரும்பியும் வாஷ் பண்ணேன். 4 டைம்ஸ்க்கு மேலே வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ண சிக்கன் எடுத்து நம்ம எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா புதினா, மல்லித்தழை, அதுலேயே தண்ணி ஊற்றி இந்த சிக்கனில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
அப்போது சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ போட்டோன்னா சிக்கனுக்குள்ளே சால்ட் போயிடும். இப்போது சிக்கன் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் பிரியாணி சாப்பிடும்போது அது கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போது தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்ல ரிச்சான டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சே பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எனக்கு அடிக்கடி நிறைய பிரியாணி ஆர்டர் நிறையாவே வரும். எனக்கு அதிகமாக பிரியாணி ஆர்டர்ஸ் ஜாஸ்தி வரும். பிரியாணி, கேக்கு, குக்கீஸும் ரொம்ப ஜாஸ்தியான ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஸோ நம்மளோட சிக்கன் வந்து இதுலேயே கொஞ்சம் வெந்துருச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்படியே சிக்கன் கொஞ்சம் வேக வச்சதுக்கப்புறம் நம்ம திரும்பியும் விசில் விடுவோம். இதுலேயே ஆனாலும் வேக வச்சிங்கன்னா அந்த மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே இறங்கிடும். அப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அப்படியே சிம்மில் வச்சு இதே மாதிரி சிக்கனை வேக வைங்க. நான் அப்படியே சைட் பை சைட் வந்து புதினா பெப்பர் சிக்கன் பண்ணுறேன், சில்லி சிக்கனும் பண்ணுறேன். அதுக்கான வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனியாக நான் போடுறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் புதினா பெப்பர் சிக்கன் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு பாப்பா சொன்னால். அவரும் பாப்பாவும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், நான் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன். ஆனால் அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த புதினா பெப்பர் சிக்கனையும் நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இதே பிரியாணிக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பவுடர் அது போட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து நம்ம ஸ்டைலில் தமிழ்நாடு, நான் இப்போ கேரளாலங்கிறனால இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைசி கம்மியாக தான், இந்த மசாலாலாம் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன். நான் மிளகாத்தூள்குள்ளே 1/2 ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா போட்டேன், பெருசாக காரம் போடலை, பச்சை மிளகாய் 1 போட்டிருந்தேன். இப்போது நம்ம ஊற வச்ச அரிசி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து 1 டம்ளர் சீரக அரிசினா 1 இல்லை 2 டம்ளர் அளவு ஊற்றிக்கலாம். ஒரு அரிசிக்கு ஒரு மாதிரி இருக்கும். 1 டம்ளர் வரும். சில அரிசி 2 டம்ளர் எடுக்கும். நான் வந்து 2 டம்ளர் எடுத்திருக்கேன். 1க்கு 2. நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் நான் 4 டம்ளரை விட கொஞ்சம் கம்மியாக தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எப்போவும் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போடுங்க. நான் வந்து 2 இல்லாட்டி 3 விசில் பண்ணிட்டேன், விட்டுக்கோங்க. உங்களோட அரிசியோட இப்போ தண்ணி நல்லா கொதிக்க விடலாம். லைட்டாக லெமன் புழிஞ்சுக்கோங்க. இல்லை பிரியாணி ரெடியானதுக்கப்புறமும் நீங்கள் லெமன் ஜூஸ், சிலருக்கு வந்து 2 விசில் தான் விடுவாங்க. அப்போ கிளறும் போது உடையும் சான்சஸ் இருக்கிறதுனால நான் இப்போவே லெமன் ஜூஸ் ஊற்றி மல்லித்தலை புதினா போட்டு மூடி வச்சுட்டேன். அவ்வளோதான். இனி நம்ம உங்களுக்கு சீரக சம்பா வேண்டாம் அப்படின்னு மூடி வச்சிடலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பிரியாணினாலே சீரக சம்பாவுக்கு தான் நல்லாயிருக்கும். பாஸ்மதி போட்டால் அது புலாவ் மாதிரி ஆகிடும். ஸோ பாஸ்மதி வந்து புலாவுக்கு தான் நல்லாயிருக்கும், பிரியாணிக்கு அவ்வளோ இதாக இருக்காது. ஸோ உங்களுக்கு எந்த ரைஸ் பிடிக்குமோ அந்த ரைஸ் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். ஆனால் சீரக சம்பா போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். இப்போது நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போது மெதுவாக கிளறி விடுங்க, அரிசி உடையாமல் இது பண்ணிக்கலாம். அப்படியே எப்போவுமே விசில் போகிற வரைக்கும் வச்சுடுங்க, அப்போ தான் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். விசில் போனதுக்கப்புறம் பிரியாணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ ஆர்டருக்காக பேக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அவங்களுக்காக நான் பிரியாணி அவங்களுக்காக பேக் பண்ணிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இலையோட ஃப்ளேவர் இந்த மாதிரி இலை வச்சு கொடுப்போம், இன்னும் நல்லாயிருக்கும்.